ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ ஒன்று சென்ட் பண்ணான். தப்பான வீடியோலாம் இல்லை. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஷஃபி ஜோன் சேனல்லேருந்து ரேப்பிடோ டிரைவர் காட் ஸ்கேம்டுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அது வந்து சென்ட் பண்ணான். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஞாபகம் வருது, எனக்கும் இப்படி ஒரு சம்பவம் 10 மாதத்துக்கு முன்னாடி, எத்தனை மாதம் தெரில, ஆனால் எனக்கு டேட்டு பார்த்தே சொல்லிடுறேன். ஆகஸ்ட் 21, 2023 நடந்துச்சு. அந்த சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஷஃபி ஜோன் மாதிரியே தான் இருக்கும், ஏன்னா அதே தான் எனக்கும் நடந்துச்சு. அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். என்ன நடந்துச்சுன்னு அந்த மெசேஜ் கூட இன்னும் டெலிட் பண்ணாமல் நான் அப்படியே வச்சுருக்கேன். இந்த தெருலலாம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் போடுறேன், பார்த்துக்கோங்க. அதாவது என்ன நடந்துச்சுன்னா, அன்றைக்கி ஏற்கனவே எனக்கு ஒரு காண்டு பிடிச்ச டே ஆகஸ்ட் 20. சரி, அந்த காண்டு பிடிச்ச டேட்டை நான் வீட்டில் இருந்தால் பைத்தியமாயிடுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரேப்பிடோ ஓட்டலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே சென்னைக்கு நான் வந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் சென்னைக்கே நான் வரேன். வந்து இது மாதிரி சரி ஃப்ரெண்ட் ரூமில் வந்து ஜாலியாக தங்கிட்டு விளையாடிட்டு இருந்தேன் 1 மாதம் ஃபுல்லாக. அந்த நைட் வந்து எனக்கு கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சரி அந்த நைட்டு வந்து நம்ம ரேப்பிடோ ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 மணி ஒரு மணிக்கு வந்து நைட்டு ரேப்பிடோ ஓட்ட கிளம்பிட்டேன். ஜாலியாக தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2-3 ரைடு 4 ரைடெலாம் வந்துச்சு. ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பயமாகவும் இல்லை. அங்கங்கே யாருனா நின்றுட்டுருப்பாங்க, யாருனா வண்டியில் போய்ட்டுருப்பாங்க, அவ்வளோவா பயமாக இல்லை. ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தேன். புதுசாக என்ன தான் சென்னைக்கு புதுசாக இருந்தாலும் அப்போ வந்து எனக்கு தெரில, அப்படி ஜாலியாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்போது வந்து திடீர்னு வந்து ஒரு ரேப்பிடோ ரேப்பிடோ ரைடு வந்துச்சு. சரி நானும் வந்து என்ன இப்போ இத்தனை இது ஓட்ட மாட்டோமா, அப்போ டைம் சொல்கிறேன். இந்த மெசேஜ் வந்தது 3:23. அப்போது வந்து ஒரு 3:15 இருக்கும், நைட்டு 3:15 AM. அப்போ வந்து ஒருத்தர் ரேப்பிடோ ரைடு போட்டவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்னன்னு சொன்னாருன்னா, இது மாதிரி அங்கே ஒரு பையன் வெயிட் பண்ணுவான், சின்ன பையன், அவன் என் பையன்தான், அவனை போய் நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுங்க, நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னாரு. என்ன இப்படி சொல்கிறாரு, எவ்வளோ கேட்டாலும் கொடுக்குறேன், ரைடில் வந்து அது எவ்வளோங்க வந்துச்சு, அதை மட்டும் நீங்கள் கொடுங்கன்னு சொன்னதுக்கு அவர் வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு. எனக்கு அரைக்குறை ஹிந்தி ஏதோ புரிஞ்சுது. ஏதோ சொன்னார். இதெல்லாம் 1 வருஷமாக நடந்துச்சு. எனக்கும் ஏதோ புரிஞ்சிச்சு. சரின்ட்டேன். பத்திரமா கூப்பிட்டு வந்துடுங்க, அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்னென்ன சொன்னோடனே எனக்கு பயம் வந்துடுச்சு. நைட் டைமு, அப்போ தான் சென்னையில் ஃபஸ்ட்டு இது ஓட்டிகிட்ருக்கேன், ஃபஸ்ட் டே நைட்டில். எனக்கு வந்து இன்னும் கடத்த போகிறோமா, சின்ன பையன் வேலை சொல்கிறாங்க, யாருன்னே தெரியல, நைட்டில் ஏன் அவன் நிற்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் ஒரு மாதிரி பயம் வந்துச்சு. ஏதோ கடத்த சொல்ல போகிறாங்க போல், அதுதான் இப்படி வந்து எவ்வளோ வேணும் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துகிட்டே போயிட்டு இருந்தேன். கிட்ட அந்த லொக்கேஷன் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருந்தேன். பயத்துலேயே நான் வந்து என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கான்னு திருப்பி ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. இது மாதிரி உங்களுக்கு வந்து 2500 போட்டுட்டேன், நீங்கள் வந்து அதை நீங்கள் இவ்வளோ 2000 வச்சுக்கோங்க, 500 மட்டும் எனக்கு திருப்பி சென்ட் பண்ணுறேங்க. நான் தெரியாமல் 2500 போட்டேன், நீங்கள் 2000 நீங்கள் வச்சுக்கோங்க, 500 மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னான். ஏங்க ரைட்டில் வந்து அதில் 100 110 தாங்க வந்திருக்கு, நீங்கள் எதுக்குங்க 2000 சென்ட் பண்ணுறீங்க, 2500 சென்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் பயத்தில் இப்போ வளர்கிற மாதிரி அப்போ வளரிட்டு இருந்தேன். நைட்டு ஏற்கனவே நைட்டு வேறு 3 மணி, சுத்தமாக இல்லைன்னா அப்படியே இஷ்டத்துக்கு வளர்கிறேன். இல்லை நான் வேறு ரைடு அப்படின்னு என்ன சொல்லிகிட்ருக்கேன். அவரும் வந்து இல்லை அனுப்புங்க, உங்களுக்கு அனுப்பிட்டேன் பாருங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் செக் பண்ண சொல்கிறான். நானும் எடுத்து பார்த்தா 2500 கிரெடிட் இன் யூ அக்கௌண்ட் சொல்லிட்டு எப்படி அக்கௌண்ட்டில் யூபிஐயில் கிரியேட் பண்ணால் ஒரு மெசேஜ் ஒரு அதுமாதிரி வந்துருந்துச்சு. எனக்கு வந்து அப்போதைக்கும் உண்மை தான் போல், அனுப்பிட்டான், நமக்கு தான் 2500 அப்படின்னு நினச்சிட்டு அல்பத்தனமாக நினச்சிருந்தேன். யாரும் இப்படி அனுப்ப மாட்டாங்களே, கடத்த தான் சொல்கிறான் போல், எனக்கு வந்து ஃபுல்லாக நம்ம ஏதோ கடத்த போகிறான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்தில் இருந்தேன். இவன் ஸ்கேன் பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு தோணவே இல்லை. அப்புறம் இவன் வந்து அனுப்புங்கன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு டவுட் வந்துச்சு. இவன்னா இவ்வளோ வாட்டி சொல்கிறான், நம்ம அக்கௌண்ட்டில் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்தியன் பேங்க் அக்கௌண்ட்டில் போய் ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். அப்போன்னு பார்த்தா அந்த சனியை வேறு லோட் ஆகிட்டே இருக்குது, உள்ளே போகாமல் வெளியே அனுப்பி விட்டுருது, சர்வர் டவுன்னு. இது வர ஒரு சைடு எடுப்பேற்றிட்டு இருந்துச்சு. என் அக்கௌண்ட்டில் அன்றைக்கின்னு பார்த்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 700 தான் இருந்துச்சு. நான் ஃபோன்பேயில் போய் பேலன்ஸ் செக் பண்ணேன், 700 தான் காட்டுச்சு, 2500 கிரெடிட் ஆன மாதிரியே காட்டலை. அப்போ தான் புரியுது இது ஸ்கேம்னு. என்னடா இவன் ஸ்கேம் பண்ணுறானாடா அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் நோ கிரெடிட்டட் இன் மை அக்கௌண்ட் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நான் அனுப்பிட்டேன் அவன் சொல்கிறான்.
நான் இல்லை அப்படிலாம் க்ரெடிட்டே ஆகலைங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லாம் என்னென்னோ போடுறேன். நோ நோ நோட்ஸ் கம்மிங் சென்ட் அப்படி என்னென்னோ சொல்கிறேன். அவன் இல்லை அனுப்பிட்டேன் செக்குன்றான். எனக்கு திருப்பி அனுப்புன்னு சொல்லிட்டு அழுகுறான். இல்லை நான் அனுப்பவே இல்லைன்னு சொல்லிட்டு லொக்கேஷனுக்கே போயிட்டேன். அங்கே போய் சுற்றி பார்த்தா யாருமே இல்லை. ஒரு இருட்டாக இருக்குது. எனக்கு வர சுற்றி எடுத்து குழந்தையில அடித்து அப்படியே பொழந்துருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பயமாயிடுச்சு. அவன் வேறு ஸ்கேம் பண்ணுறான், சின்ன குழந்தைங்கிறான், என்னென்னோ சொல்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு இது ஓடிடுவோண்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி இருந்துச்சு. அங்கே ரெட் கலரில் பெயிண்ட் அடிச்சிருந்துச்சு. ஆனால் அங்கே உள்ள போலீஸ் இல்லை. அங்கே போய் நின்றுட்டு டவர் மாதிரி இருக்கணும், அதை தான் சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனே சொல்ல, இதுக்கு யாருனா தனியாக போட்டு அடிக்காதீங்க. அந்த சும்மா டவர் மாதிரி கட்டியிருப்பாங்களே போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் டவர், ஓகேவா? அங்கே போய் நின்றுக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் தைரியமாக இருந்துச்சு. அங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் வர என் மண்டைக்கு மேலே இருந்துச்சு. தைரியமாக உட்காந்துட்டு இது மாதிரி திருப்பி அவன் ஃபோன் பண்ணால், இல்லை எனக்கு வரவே இல்லை, நீ ஸ்கேம் பண்ணுற அப்படின்னு சொன்ன உடனே அவன் கட் பண்ணிட்டு ஓட்டான். எனக்கு ஒன்றும் அந்த மெசேஜ் இருக்குது, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வேணால் போடுறான், பார்த்துக்கோங்க. இது மாதிரி சென்னையில் ரேப்பிடோவில் நைட்டு அவன்லாம் ஓட்டுறானோ அவனை இது மாதிரி ஸ்கேன் பண்ணுறாங்க. உங்களுக்கு இது இவ்வளோ ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் திருப்பி அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இதில் ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷஃபிஷோன் வீடியோ பற்றி தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் மட்டும் தான் ஏமாந்தேன், என்னை மட்டும் மண்டியிலே அடித்து அனுப்பிட்டாங்க போலன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தா ஏகப்பட்ட பேர் அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ இந்த ஸ்கேம் பண்ணான் தெரியுமா, அவன் நம்பரை இப்போ ட்ரூ காலரில் போட்டு பார்த்தா அந்த நம்பரில் பார்த்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா இது மாதிரி 8 மாதத்துக்கு முன்னாடி என்னையும் ஏமாற்றிருக்கான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு 2500 3000 4000ங்கிறாங்க, 500ங்கிறாங்க, ஆளாளுக்கு சொல்கிறாங்க. நிறைய பேரை இது மாதிரி ஏமாத்துறாங்க போல் ரேப்பிடோ ஓட்டுறவங்கள. அதனால் ஏற்கனவே காண்டில் தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி நைட்டு. இவன் வேறு ஃபஸ்ட் நாளே காண்டி ஏற்றி விட்டான். அப்புறம் அமைதியாக அந்த எப்பா விட்டால் போதுடான்னு சொல்லிட்டு கரெக்டாக 4 மணிக்கு நான் வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு இது மாதிரி வீட்டில் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நாய் தான் இப்போ நீ இப்படி புலம்புனியாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எனக்கு நோக்கினான். அப்போ தான் திருப்பியும் இந்த சம்பவம் ஞாபகம் இதை பற்றி நம்மளும் வீடியோ போடலாம், இன்னும் இதை பற்றி இது மாதிரி எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் இப்போலாம் ரேப்பிடோ ஓட்டிங்க, ரேப்பிடோ ஓட்டி சம்பாதிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி யாருன்னா உங்களுக்கு நீங்கள் அதால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எப்படி ஏமாற்றினாங்க, நீங்கள் நிஜமாக காசு அனுப்பிட்டீங்களா இல்லை நீங்களும் இதே மாதிரி எஸ்கேப் ஆகிட்டீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.